ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நெல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். ஒரு அரசன், அவன் வாரிசு இல்ல, தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு முடிவெடுக்கணும். அப்ப என்ன செய்யறான், அவன் ஒரு 12-13 வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான். ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பிடும். அது சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரனை இளவரசனா தேர்வு செய்யணுங்கிறத அறிவிப்பு. நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க பெற்றோர்கள் எல்லாம் பேரார்வம் கொண்டு, என் மகன் நீ நாட்டை ஆள போறான், இளவரசனாக போறான், என் மகன் நாட்டுக்கு இளவரசனாக போறான்னு தொட்டியில மண்ணை போட்டு அதுல விதையை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்குறான். எல்லாரும் வீட்டு விதையும் முளைச்சு பிரமாதமான செடியா, பெரிய செடியா அழகா வளர்ந்துருக்கு. அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது, எடுத்துட்டு போகணும். ஆனால் ஒரு ஓலை குடிசையில ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான், தண்ணியை ஊத்துனா முளைக்கவே இல்லை. இப்ப அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும், எந்த செடி உயரமா இருக்கு, எந்த செடி செழிப்பா வளர்ந்துருக்கும், அவன் தான் இளவரசன். அப்ப இந்த மகன் எப்படி, நான் இந்த முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு எப்படி போறது, என் செடி முளைக்கலையே அப்படின்னு. நீ போ அரசிட்ட போய் சொல்லு, நான் விதை போட்டேன், நீங்க கொடுத்த விதையை போட்டேன், அதுக்கு உரம் வைத்தேன், அதுக்கு தண்ணி ஊற்றினேன், நன்றாகத்தான் பராமரித்தேன், ஆனா முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னோடனே அம்மா சொல்லுக்காக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறான். எல்லாரும் வரிசையில நின்று காட்டுறாங்க. இப்ப பாக்குறவங்க பார்வையாளர்கள், இந்த செடி அருமையா இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு, இவன் தான் இளவரசனாவா, இல்ல இவன் தான் இளவரசனாவா, இவன் செடி நல்லா வளர்ந்துருக்கு, இவன் தான் இளவரசனாவான்னு தேடிட்டு இருந்தான். எல்லாம் பேசிட்டு இருக்கான். மன்னர் ஒவ்வொரு செடியா பார்த்துட்டு, இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போங்கன்னு சொல்ற. கடைசியா முளைக்காத அந்த அந்த சட்டியை வச்சுக்கிட்டு அந்த ஏழை சிறுவன் நிற்கிறான். அவனை பார்க்கிறாரு. அரசே, நீங்க கொடுத்த விதையை இதுல நான் போட்டேன், அதுக்கு வேண்டிய அளவு உரம் வச்சேன், தண்ணி தொடர்ச்சியா ஊத்துனேன், நான் முளைக்கல அப்படின்றான். அவனை பார்த்து கட்டி பிடிச்சு, நீ தாண்டா இந்த நாட்டின் இளவரசன் தான், அப்ப நீங்க எல்லாம் இளவரசர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, நீங்க போகலான்றாரு. எல்லாரும் இப்படி ஏன் செடி முளைக்க பைத்தியக்கார நாய்களா, நான் கொடுத்தது உங்களுக்கு அவிச்ச விதைடா, அது எப்படா முளைக்கும்ட்டான்.